பேகி ஃபிட் உங்கள் வார்ட்ரோப்ல எல்லாரும் வச்சுருப்பீங்க. ஸோ ரீசெண்டாக ஒரு 2-3 இயர்ஸாக பார்த்தீங்கன்னா பேகி ஃபிட்டோட ட்ரெண்டு பார்த்தீங்கன்னா ரொம்பவே அதிகமாக இருக்குது. நிறைய ஷாப்லேயும் பார்த்தீங்கன்னா பேகி பேண்ட்ஸ் தான் சேல் பண்ணிகிட்ருக்காங்க. சென்னையிலும் சரி இல்லை ஆல் ஓவர் இந்தியாவிலையும் பார்த்தீங்கன்னா இந்த பேகி ஃபிட் வந்து ரொம்ப தாக்கம் அதிகமாக இருக்குது. ஸோ நீங்கள் உங்ககிட்ட பேகி ஃபிட் இருந்து உங்களுக்கு அதுக்கு என்ன ஃபுட்வேர் போடணும்னு உங்களுக்கு ஐடியா இல்லைன்னா இந்த வீடியோ பார்த்து முடிக்கிறப்போ என்னென்ன பேகி ஃபிட்டுக்கு பார்த்தீங்கன்னா என்னென்ன ஃபுட்வேர் போட்டால் சூப்பராக இருக்கும்னு சொல்லிட்டு நான் ஒரு ஐடியா மாதிரி கொடுக்க போகிறேன். உங்களுக்கு என்னவே போடுறதுன்னு தெரியல, எப்படி மேட்ச் பண்ணுறதுன்னு தெரியல, பேகி ஃபிட் இருக்குது, மேலே டாப் இருக்குது, எனக்கு பாட்டம் வந்து என்ன போடுறதுன்னே தெரியல, என்ன ஷூ மேட்ச் பண்ணுறதே தெரியலன்னா பர்ஃபெக்டான இடத்துக்கு வந்திருக்கீங்க. ஃபர்ஸ்ட் லோஃபர் வந்து செம வெர்சடைலான ஷூ. நம்ம சேனல்ல லோஃபரை பத்தி நிறைய வீடியோ வந்து நம்ம பார்த்துருக்கோம். அதுலயும் பென்னி லோஃபர்னு சொல்லிட்டு ஒரு ஷூ இருக்கு. இந்த ஷூ வந்து செம வெர்சடைல், எல்லா அவுட்ஃபிட்க்கும் மேட்ச் ஆகும். எஸ்பெஷலி இப்போ ரீசெண்டா ட்ரெண்ட்ல பார்த்தீங்கன்னா லோஃபருக்கு வந்து பேகி ஜீன் மேட்ச் பண்றாங்க. அது பார்க்கறதுக்கும் செம்மையா இருக்கு. டாப் வந்து கிராப்ல இருந்தாலும் சரி, ஜாக்கெட்டா இருந்தாலும் சரி, உட்டியா இருந்தாலும் சரி, எது போட்டு மேட்ச் பண்ணாலும் சூப்பரா இருக்கு. அது கூட வந்து இந்த லோஃபர் ஆட் பண்ணப்போ அது சூப்பரா ஒரு மினிமல் ஸ்ட்ரீட் வேரா அந்த பேகிக்கு மேட்ச் ஆகிற மாதிரி பக்காவா இருக்கு. உங்ககிட்ட லோஃபர் இல்லைன்னா கண்டிப்பா அப்கிரேட் பண்ணலாம். லோஃபரோட ப்ரைஸ் வந்து 1500 1000ல இருந்து 2500 நீங்க சூப்பரான லோஃபர்லாம் வாங்கிட முடியும். ஒன்று பெரிமெட்டில் போய் வாங்கலாம், இல்லை ஆன்லைனில் ஆப்ஷன்ஸ் ரொம்ப கம்மி. பட் நீங்கள் பெரிமெட்டில் போனீங்கன்னா டிபெண்ட்ஸ் ஆன் தி ப்ரைஸ், உங்கள் அஃபோர்டபிலிட்டியை வச்சு ஒரு சூப்பரான பெனி லோஃபர் வாங்கிட முடியும். ப்ரிஃபரபிள் பார்த்தீங்கன்னா பெனி லோஃபர், அதோட லுக் பயங்கரமாக இருக்கும். நீங்கள் வந்து ஸ்ட்ரீட் வேர் மட்டும் இல்லாமல் நீங்கள் கேஷுவல், செமி கேஷுவல், ஃபார்மல், செமி ஃபார்மல்னு எக்கச்சக்கமான அவுட்ஃபிட்டுக்கு போட முடியும். அண்ட் ப்ரைஸும் வந்து அஃபோர்டபுளாக வரும். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன ஷூன்னு பார்த்தீங்கன்னா லோஃபர். செகண்ட் என்ன ஷூன்னு பார்த்தீங்கன்னா அடிடாஸ் சம்பாவோட வகைகள். அடிடாஸ் சம்பாவோட வகைகள்ன்றப்போ அடிடாஸ் சம்பா மாதிரியே இருக்கிறது. ஸோ பார்த்தீங்கன்னா ஃப்ளாட்டாக இருக்கும், சூப்பராக இருக்கும். அது வந்து ரீசெண்டாக நான் யோசிச்சிருப்பேன், ஃப்ளாட்டாக போட்டால் வந்து பேகி ஜீனுக்கு வந்து நல்லா இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த சம்பாவை வந்து பேகி ஜீன் கூட வந்து காம்பினேஷன் பண்ண சொல்ல, கம்பைன் பண்ண சொல்ல அதோட அவுட்கம் வந்து செம்மையாக இருந்தது. ஸோ நிறைய இடத்துல நீங்கள் பார்த்துருப்பீங்க, அடிடாஸ் சம்பாவும் ட்ரெண்டிங்கில் இருந்தது, பேகியும் ட்ரெண்டிங்கில் இருந்தது. ஸோ இது ரெண்டுமே கம்பைன் பண்ண சொல்ல ஒரு பக்காவான ஒரு லுக்கு வந்துச்சு. ஸோ மேலே வந்து அதே மாதிரி வந்து ஷர்ட்டாக இருந்தாலும் சரி, க்ராப் ஷர்ட்டாக இருந்தாலும் சரி, ஓவர் சைஸ் டிஷர்ட்டாக இருந்தாலும் சரி, இல்லை வந்து உட்டி போட்டிருந்தாலும், ஜாக்கெட் போட்டிருந்தாலும் அது கூட அடிடாஸ் சம்பா கூட பேகி மேட்ச் பண்ணுறப்போ வேறு லெவலில் இருந்தது அதோட லுக்கு. அண்ட் அகெயின் அடிடாஸ் சம்பாவோட வகைகள்ன்றப்போ அது வந்து பார்த்திங்கன்னா ஒனிஸ்கா டைகர்லேயும் வந்து ஃப்ளாட்டாக இருக்கிற மாதிரி இருக்குது. அதுவும் பார்த்திங்கன்னா செம்ம ட்ரெண்டிங்கில் இருந்தது. அது லுக்கும் பார்த்திங்கன்னா பயமாக இருந்தது. இப்போ வந்து சேம் அந்த ஒயிட் அண்ட் பிளாக்ல வந்து அடிடாஸ் சம்பா மாதிரினா ஸோ அந்த கலர் காம்பினேஷனில் வந்து விட்டுருக்காங்க, ரொம்ப நாளாகவே இருக்குது. அதுவும் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது, அதோட லுக்கும் செம்மையாக இருக்குது. இதுக்கு ஈடு கொடுக்குற மாதிரி இருக்குது அண்ட் பக்காவாக இருக்குது. ஏசிக்ஸ்லேயும் இது மாதிரி ஒன்று இருக்குதுன்னு நினைக்கிறேன், பட் அதோட பேர் எனக்கு தெரில. பட் சம்பாவும் ஒனிஸ்கா டைகரும் ஒரே மாதிரி அந்த அவங்க வந்து காம்படிட்டர் மாதிரி போயிட்டு இருந்தது. ஸோ இந்த ரெண்டு ஷூவும் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து பேகிக்கு போட்டு மேட்ச் பண்ணலாம். அண்ட் அதோட லுக் வந்து வேறு லெவலில் இருக்கும். இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா எக்ஸ்பென்சிவான ஷூ. உங்கள் பட்ஜெட் எது மாதிரி இருக்கோ அது மாதிரி நீங்கள் ஃபர்ஸ்ட் காப்பியில் வந்து உங்களுக்கு ஏற்ற மாதிரி போய்க்கலாம். அண்ட் செகண்ட் இடத்துல பார்த்தீங்கன்னா அடிடாஸ் சம்பா அண்ட் ஒனிஸ்கா டைகர். தேர்ட் இடத்துல என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ட்ரைனர்ஸ். நைக், அடிடாஸ், நியூ பேலன்ஸ், ஏசிக்ஸ் இது மாதிரிலாம் பார்த்தீங்கன்னா ட்ரைனர்ஸ்ன்னு இருக்கும். ஜஸ்ட் வந்து அதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். எக்கச்சக்கமான ஷூஸ் வரும். அந்த ஷூஸில் ஏதாச்சும் ஒன்று நீங்கள் எடுத்து ஒயிட் கலரில் வாங்கி போட்டாலும் சரி, இல்லை பிளாக் கலரில் வாங்கி போட்டாலும் சரி, பேகி ஜீனுக்கு வந்து பர்ஃபெக்டான ஷூ வந்து இது ஒன்று சொல்லலாம். ஸோ இதோட ப்ரைஸ்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் பிராண்டட் போனீங்கன்னா இது எக்ஸ்பென்சிவ் அண்ட் அதுக்கேற்ற மாதிரி கம்ஃபர்ட் குவாலிட்டி வேறு லெவலில் இருக்கும். சப்போஸ் உங்களுக்கு அது வந்து அஃபோர்டபுள் இல்லைனா நீங்கள் ஃபஸ்ட் காப்பியில் போய்க்கலாம். ப்ரீவியஸ் வீடியோவை நான் போட்டிருந்தேன் எங்கே வந்து ஷூஸ் வாங்கலாம்னு சொல்லிட்டு. ஸோ நியூ பேலன்ஸில் பார்த்தீங்கன்னா 550 வந்தது, அது மாதிரி வந்து நிறைய இப்போ வந்திருக்கு. அண்ட் ஏசிக்ஸில் பார்த்தீங்கன்னா ஜெல் டைப்பில் நிறைய ஷூஸ் இருக்குது, அதுவும் வந்து வேறு லெவலில் இருக்குது. ஃபோம்னு ஒரு ஷூ இருக்குது, அதெல்லாம் பயங்கரமாக இருக்கும். நைக்கில் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான ஷூஸ் வந்து பேகிக்கு மேட்ச் பண்ணுற மாதிரி இருக்குது. இது நீங்கள் வந்து அவுட்ஃபிட் நீங்கள் வெளியே போகிறப்பையும் போட்டுக்கலாம், நீங்கள் வந்து ஜிம், ரன்னிங் அது மாதிரியும் போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். லுக் வைஸ் வந்து வேறு லெவலில் இருக்குது, தரமாக இருக்கும். டிஷர்ட், ஓவர் சைஸ் டிஷர்ட், ஷர்ட் அது கூட போடுறப்ப செமையாக இருக்கும். ப்ளஸ் உட்டீஸ் கூட போடுறப்பையும் பயங்கரமாக இருக்கும். இதோட ஓஜி வந்து ப்ரைஸ் வந்து அதிகம். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு வந்து ஃபஸ்ட் காப்பீஸில் எனக்கு ஓகே தான், எனக்கு பிரச்சனை இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா, எனக்கு லுக்குக்காக போதும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட் காப்பீஸ் வாங்கலாம். பட் அட் த எண்ட் ஆஃப் தி டே அதோட லுக் வந்து இந்த ட்ரைனர்ஸ் வந்து பேகி கூட மேட்ச் பண்ணுறப்போ இதோட லுக்கே பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்குது. பார்க்குறதும் பார்த்தீங்கன்னா செமையாக இருக்குது. அண்ட் அதை ஸ்டைல் பண்ணுற விதமும் வந்து எக்கச்சக்கமாக நீங்கள் ஸ்டைல் பண்ணலாம். நான் டிஸ்பிளே பண்ணுறப்போ உங்களுக்கு புரியும்.
4th இடத்துல பர்கிங் ஸ்டாக்கோட பாஸ்டன் சாண்டில்ஸ். இதோட லுக் வந்து செமையாக இருக்கும். இந்த சாண்டிலில் பார்த்தீங்கன்னா சூப்பராக நீங்கள் ஸ்டைல் பண்ணலாம். ஸ்ட்ரீட் வேர் அண்ட் மினிமல் ஸ்ட்ரீட் வேருக்கு வந்து பயமாக ஸ்டைல் பண்ணலாம். இந்த கிளாக்ஸ் வச்சு எக்கச்சக்கமான அவுட்ஃபிட் உங்களால் பண்ண முடியும். நீங்கள் ஒரிஜினல் வாங்கினா 14,000 15,000 இதோட ப்ரைஸ் வருது. பட் நீங்கள் காப்பீஸ்லாம் வாங்கணும்னா 2K அந்த ரேஞ்சில் வருதுன்னு நினைக்கிறேன். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் போன வீடியோ நீங்கள் பார்த்தோன்னா உங்களுக்கு புரியும் காப்பீஸ்லாம் எங்கே வாங்கணும்னு சொல்லிட்டு. அண்ட் இதோட ஸ்டைல் வைஸ் பேகிக்கு வந்து பர்ஃபெக்டாக இருக்குது. பேகியாக வந்து கரெக்டாக அந்த ஷூ அண்டை முடியிறப்போ அந்த ஸ்லிப்பர் அண்டை சாண்டில்ஸ் அந்த முடிகிற லெவலில் வச்சுருந்தீங்கன்னா பக்காவான மேட்சாக இருக்குது. ஓவர் சைஸ் ஜாக்கெட், ஹுட்டி, ஸ்வெட் ஷர்ட் இதுக்கெலாம் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பர் மேட்சாக இருக்குது. அண்ட் பேகிக்கு கண்டிப்பாக இந்த கிளாக்ஸ் வந்து வேறு லெவலில் இருக்குது. உங்கள் பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி வாங்கிக்கோங்க. அண்ட் ஸ்டைல் பண்ணுறதும் பார்த்தீங்கன்னா தாறுமாறாக ஸ்டைல் பண்ண முடியும். 5th அண்ட் ஃபைனல் எதுன்னு பார்த்தீங்கன்னா பூட்ஸில் பார்த்தீங்கன்னா செல்சி பூட் சங்கியாக வருதுலாம் இருக்குது. அது வந்து பேகிக்கு வந்து பர்ஃபெக்ட் மேட்சாக இருக்கும். நானும் ஒரு அவுட்ஃபிட் பண்ணியிருக்கேன். அந்த பேகி லூஸாக கரெக்டாக அந்த மேலே வந்து பின்னாடி அதில் நிற்கிற மாதிரி போட்டிங்கன்னா தாறுமாறாக இருக்குது. அண்ட் ஒரு ரகடான லுக்கையும் அது வந்து தருது. மெயினாக பிளாக் தான் ப்ரியாரிட்டி, எல்லாத்துக்கும் மேட்ச் பண்ண முடியும். அந்த பூட்டுக்கு இருக்க ரகட் லுக் வந்து செமையாக இருக்குது. நீங்கள் ஷர்ட், ஜாக்கெட், டெனிம் ஜாக்கெட் இல்லை வந்து லெதர் ஜாக்கெட், ஓவர் சைஸ் டிஷர்ட், ஸ்லீவ்லெஸ் இது மாதிரி எக்கச்சக்கமான ஸ்டைல் வந்து ஒரு இந்த பேகி ஜீனும் இந்த பூட்டும் வச்சு பண்ண முடியும். ஆனால் அந்த லுக் பார்க்குறதுக்கு வந்து மொரடாக சூப்பராக இருக்குது. பூட்ஸ் வந்து நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா பெரியமெட்டில் போய் வாங்க. ஷூ கடை நிறையா இருக்குது. அங்கே வந்து 2500 கீழேயும் இருக்குது, மேலேயும் இருக்குது. உங்கள் பட்ஜெட் எதுன்னு பார்த்து அதில் வாங்க. சர்ப்ளஸ் ஐட்டம்லாம் இருக்குன்றாங்க. நீங்கள் போய் செக் அவுட் பண்ணிவிட்டு அது உங்கள் பட்ஜெட் கீழே இருந்ததுன்னா பூட் வாங்கினீங்க. இந்த பூட்டையும் வந்து நீங்கள் ஸ்ட்ரீட் வேருக்கு சூப்பராக ஸ்டைல் பண்ண முடியும். அண்ட் மினிமல் கேஷுவலாகவும் நீங்கள் போட்டு ஸ்டைல் பண்ணலாம். ஸோ இதுதான் அந்த 5 ஷூஸு. உங்களுக்கு வந்து பேகி பேண்ட் வச்சுருக்கீங்க, உங்களுக்கு வந்து எப்படி ஸ்டைல் பண்ணுறதே தெரில, ஒரு ஐடியாவே இல்லைனா கண்டிப்பாக இந்த 5 ஷூவில் ஏதாச்சும் ஒரு ஷூ வந்து போட்டிங்கன்னா பக்காவாக இருக்கும். கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். பேகி வச்சுட்டு சில பேருக்கு வந்து எப்படி ஸ்டைல் பண்ணுறதுன்னு தெரியாது, ப்ளஸ் என்ன ஷூ போடுறதுன்னு தெரியாத இருந்தவங்களுக்கு இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் வந்து யாராச்சும் இருந்தாங்கன்னா ஷேர் பண்ணி விடுங்க. ஸோ அடுத்த வீடியோ ஏதாச்சும் வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள், என்ன வீடியோ வேணும்னு சொல்லிட்டு அதை பார்த்து நான் பண்ணுறேன். ஸோ see you guys. Bye.